கதை என்னன்னா, 3 மீன்கள். ஒரு ஊர்ல ஒரு ஏரி இருந்துச்சாம். அந்த ஏரியில 3 மீன்கள் நண்பர்களா வாழ்ந்து வந்துச்சாம். ஒரு மீன் என்னன்னா விவேகத்தை நம்புமா, ஒரு மீன் விதியை நம்புமா, இன்னொரு மீன் அறிவுத்தனத்தை நம்புமா. ஒரு மீன் விவேகத்தை நம்பக்கூடிய மீன் என்னன்னா கரை பக்கமா போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 மீனவர்கள் பேசிட்டு இருக்கிறது காதுல விழுந்துச்சான். மீனவர்கள் என்ன பேசினாங்கன்னா, இந்த ஏரி நம்ம கண்ணுக்கு படாம போச்சு, இங்க நிறைய பெரிய மீன்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் பிடிக்காம போயிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு பொழுது சாஞ்சு போச்சு, நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களாம். உடனே விவேகமான மீன் போய் நண்பர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு போய் சொன்னாங்களாம். விவேகமான மீன் போய் சொன்னுச்சான், இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பிடிக்க போகாங்க அப்படின்னு சொன்னுச்சான். உடனே விவேகமான மீன் சொன்னுச்சான், இந்த கால்வாய் வழி இருக்கு, அந்த வழியா போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னுச்சான். இது விதியை நம்பக்கூடிய மீன் என்ன சொன்னுச்சான், நான் இந்த ஏரியில தான் போவேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னுச்சான். அறிவை நம்பக்கூடிய மீன் என்னன்னா, நான் ஏதாச்சும் ஒரு ஐடியாவை பயன்படுத்தி நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னுச்சான். உடனே விவேகமான மீன் கால்வாய் வழியா தப்பிச்சு போயிடுச்சான். மறுநாள் 2 மீனவர்களும் வலைய போட்டு மீன்களை பிடிச்சாங்களாம். அதுக்கு விதியை நம்புகிற மீனும் அறிவை நம்பக்கூடிய மீனும் மாட்டிக்கிச்சான். இந்த அறிவை நம்பக்கூடிய மீன் என்னன்னா செத்தா மாதிரி நடிச்சுச்சான். ஒரு மீனவர் இன்னொரு மீனவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த மீன் செத்து போச்சுடா, தூக்கி போடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே தூக்கி போட்டாங்களா. அறிவு நம்பக்கூடிய ஒரு மீன் தப்பிச்சுக்கிச்சான். விதியை நம்பக்கூடிய மீன் என்னன்னா தப்பிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு மீனவர் இன்னொரு மீனவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த மீன் என்னடா இப்படி துள்ளுது, மண்டையில ஒரு போடு போடுறா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மீனவர் கேட்டு ஒரே ஒரு போடு போட்டாங்களாம். உடனே அது செத்துடுச்சான். நம்ம இதுலேருந்து நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்மூடித்தனமா விதியையே நம்பக்கூடாது, அறிவையும் விவேகத்தையும் பயன்படுத்திக்கணும்.